வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் வயிறும் நிறைகிறது, அறிவும் வளர்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை திரும்ப பெற வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். பீகாரில் தேர்தல் திருட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். கட்சி ஆரம்பித்து விட்டோம் என்பதற்காக முதலமைச்சரை வசைபாடுவதா? விஜய்க்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் வயிறும் நிறைகிறது, அறிவும் வளர்கிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1545 தொடக்க பள்ளிகளில் 1,14,095 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். தற்போது மொத்தமாக 34,987 தொடக்க பள்ளிகளில் 17,53,000 மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் தெம்பாக கல்வி கற்று வருகிறார்கள் என நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த கட்டமாக இந்த காலை உணவு திட்டத்தை நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது என கூறியுள்ள அவர், வரும் 26ஆம் தேதி சென்னை மயிலாப்பூர் மண்டலம் புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியில் இந்த திட்டத்தை பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் முன்னிலையில் தொடங்கி வைக்கும் வாய்ப்பை பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் நகர்ப்புறம் சார்ந்த 2429 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3,06,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை திரும்ப பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் மற்றும் புதுச்சேரி நிலப்பகுதியை ஒட்டிய ஆழமற்ற கடல் பகுதிகளில் 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பிலும், ஆழமான கடல் பகுதியில் 95,000 சதுர கிலோமீட்டர் பரப்பிலும் ஹைட்ரோ கார்பன் இருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கண்டறிந்துள்ளது எனவும், தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான 7 அறிவிப்பை கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்டிருந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக திறந்தவெளி அனுமதி அடிப்படையில் 10வது சுற்று 7 அறிவிப்பில் ராமநாதபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை உள்ள கடல் பகுதியில் 9,990 சதுர அடி பரப்பில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஏலம் கோரப்பட்டுள்ளது என கூறியுள்ள அவர், இதனை ரிலையன்ஸ், வேதாந்தா, ONGC, பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்கள் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன எனவும், தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் திறந்தவெளி அனுமதி கொள்கை அடிப்படையில் ஏல ஒப்பந்தத்தில் இந்த கடல் பகுதிகளை மத்திய அரசு, வேதாந்தா மற்றும் ONGC உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வழங்கி வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார். இது கடல்வாழ் உயிரினங்களையும் மீன்பிடி பொருளாதாரத்தையும் மீனவர்கள் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, மீன்வளம் பாதித்தால் ராமநாதபுரம், குமரி உள்ளிட்ட மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் சுற்றுச்சூழல் நிபுணர்களும் அறிக்கை அளித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். எனவே மத்திய அரசு நிறுவனமான ONGC தமிழக ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை மறு ஆய்வு செய்து திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் தேர்தல் திருட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக கூறியுள்ளார். பீகாரில் சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் வாக்குகளை பட்டியலில் இருந்து நீக்கும் நோக்கத்தில் ஆளும் அரசு வேண்டுமென்றே மனுக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில்
பீகாரில் வாக்காளர்களின் ஓட்டுரிமையை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் உரிமை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் கடந்த 17ஆம் தேதி பேரணி தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையத்தின் வேலை சரியான வாக்காளர் பட்டியலை வழங்குவதுதான். ஆனால் அவர்கள் மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் கர்நாடகாவில் இந்த பணியை செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் இந்த அணுகுமுறையை மாற்றுவதில் எங்கள் முழு கவனம் உள்ளது எனவும் தெரிவித்தார். கட்சி ஆரம்பித்து விட்டோம் என்பதற்காக முதலமைச்சரை வசைபாடுவதா என விஜய்க்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதற்கு திமுகவினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் விஜயின் குடும்பத்தினர் கலைஞர் கருணாநிதியுடனும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடனும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடனும் நன்றாக பழகிய குடும்பம்தான். ஆனால் இன்று ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இதுபோல் வசைபாடுவது ஏற்கத்தக்கதா என கேள்வி எழுப்பியுள்ளார். முதல் மாநாட்டில் பேசும்போது நம்மை பார்த்து விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று மற்றவர்கள் சொல்லிவிடக் கூடாது, நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என விஜய் கூறியதை சுட்டிக்காட்டிய அன்பில் மகேஷ், அவரது தொண்டர்கள் இப்போது முதிர்ச்சியாகிவிட்டனர். ஆனால் 2வது மாநாட்டில் விஜய்தான் விசிலடிச்சான் குஞ்சுகள் போல பேசிவிட்டார் என தோன்றுகிறது என சாடினார். இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி வாக்கில் ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு கொண்டு வந்த இருதய நோயாளிகளுக்கான லோடிங் டோஸ் திட்டத்தின் மூலம் 19,000க்கும் அதிகமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் 16.91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 18 புதிய மருத்துவ கட்டிடங்களை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதயம் காப்போம் என்ற திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிர் பிழைத்துள்ளனர் என கூறினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அனைத்து ஆரம்ப மற்றும் நகர்ப்புற சுகாதார மையங்களில் பாம்பு கடி மற்றும் நாய்க்கடிகளுக்கான மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆரம்ப சுகாதார மையங்களில் இந்த மருந்துகள் இருப்பில் உள்ளன எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு இந்த தென்காசி அரசு மருத்துவமனையை தாண்டி வெளியில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. 5 புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது. நம்முடைய வடகரை கீழ்ப்பிடாகை பகுதியில் இன்று காலை நான் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் அந்த மருத்துவமனையின் பணிகளை ஆய்வு செய்தேன். ஒரு மிக சிறப்பாக 5 மருத்துவர்களோடு அந்த மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களில் இவைகளெல்லாம் கிராம பகுதிகளிலும் மலை கிராமங்களிலும் குக்கிராமங்களிலும் இயங்கி வருகிற மருத்துவ கட்டமைப்புகள். இப்பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு மாரடைப்பு, இருதய கோளாறுகள் வருகிற போது அவர்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகிறார்கள். குறிப்பாக உலகம் முழுவதிலும்
கொரோனா பேரிடருக்கு பிறகு இருதய பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிற நிலையில் எந்த பாதிப்பாக இருந்தாலும் தென்காசி, நெல்லை போன்ற பெரிய அளவிலான மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், வட்டார அரசு மருத்துவமனைகளுக்குத்தான் மக்கள் செல்ல வேண்டிய நிலை இருந்தது. விஜய்க்கு எதிராக வார்ட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வாசகத்துடன் கூடிய போஸ்டர் மதுரை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. மதுரை பாரப்பத்தி பகுதியில் கடந்த 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. அதில் மத்திய மாநில ஆளுங்கட்சிகளை விமர்சனம் செய்து அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியிருந்தார். இதனை கண்டிக்கும் வகையிலும் விஜய்க்கு எதிராகவும் திமுகவினர் போஸ்டர்கள் ஒட்டி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதுரை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மதுரை முழுவதும் விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் வார்ட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் செஞ்சுரிஸ் சிலம்பாட்ட சங்கத்தின் சார்பில் 79வது சுதந்திர தினத்தை பறைசாற்றும் வகையில் 125 மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சிலம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 4 வயது முதல் 15 வயது வரையிலான ஆண் பெண் குழந்தைகள் கலந்து கொண்டு 79 நிமிடங்கள் 79 நொடிகள் சிலம்பம் சுற்றி அசத்தினர். இதனை உலக சாதனையாக கிரஹாம்பெல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் பதிவு செய்தது. தொடர்ந்து அனைவருக்கும் சான்றிதழ்கள், கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. சென்னை அடுத்த கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பரங்கிமலை ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரவீனா, மேடவாக்கம் ஊராட்சி பணி மேற்பார்வையாளர் ராஜேஷ் ஆகியோர் பார்வையிட சென்றபோது அங்கு மது போதையில் இருந்த ஊராட்சி செயலர் ஏழுமலை மேற்பார்வையாளர் ராஜேஷை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் ஏழுமலையை பணியிடை நீக்கம் செய்து வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக பொன்னை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொன்னை அணைக்கட்டு கிழக்கு கால்வாய் திறக்கப்பட்டது. இதனால் சோளிங்கர் பெரிய ஏரி எனப்படும் சோழவாறு ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் நந்தியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அந்த பகுதிகளுக்கு குளிக்க கூடாது என நகராட்சி நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் தனியார் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி பகுதியில் உள்ள வாரச்சந்தையில் ஆடி மாதம் முடிந்த நிலையில் ஆடுகளின் விலை 10,000 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. மொத்தம் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பாஸ்மார்பெண்டா மலை கிராமத்தில் சமூக சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வனவிலங்குகளை வேட்டையாடுவது, கள்ள சாராயம் காய்ச்சுவது, நாட்டு துப்பாக்கி தயாரிப்பது உள்ளிட்டவை குறித்து காவல்துறையினரிடம் தகவல் அளித்து சமூக விரோத செயல்களை தடுக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக காவல்துறையில் அவங்கள எடுத்துக்கொள்வதற்காக அவர்களுக்கான பயிற்சி தருவதற்கான முயற்சிகள், விருப்பம் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம், பப்ளிக் எல்லாருமே இந்த பகுதியில் நாங்கள் முற்றிலுமாக கள்ளச்சாராயம், ஊழல் போடுறது, இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் எதுவும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் அது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் குட்கா,
ஆன்ஸ் போன்ற பொருட்களும் இந்த எந்த கடையிலையும் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதே போல் சில அடிப்படை வசதிகளை அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு காவல்துறை முன்னின்று அவர்களுக்கான உதவி நிச்சயமாக செய்யும். திருப்பத்தூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவன் நிர்மல் தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள விவசாய கிணற்றில் குளிப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது நண்பர்கள் குளிப்பதை வேடிக்கை பார்த்த நிர்மல் எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மண்டல கூட்டம் மற்றும் மண்டல தலைவர் பதவியேற்பு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்டல தலைவர் ஞானவேல் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா, வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சியில் டிமார்ட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் எனவும் ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்தும் போராடுவோம் எனவும் கூறினார். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் 4 மாவட்டத்தை இணைத்து இன்று வேலூர் மண்டல தலைவராக இரா ஞானவேல் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பொறுப்பேற்ற கையோடு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு இன்று திருச்சியிலே மாபெரும் முற்றுகை போராட்டம் வருகின்ற 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 10:30 மணி அளவிலே இடம் அங்கு டிமார்ட் கட்டி கொண்டிருக்கின்ற 1.5 லட்சம் சதுரடியிலே கட்டி கொண்டிருக்கின்ற கட்டிடம் முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம். பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் தமிழகம் முழுவதும் திரண்டு வர இருக்கிறார்கள். திருப்பூர் மாநகராட்சியில் இருந்து பாறை குழிகளில் குப்பை கொட்டுவதை தவிர்த்து திடக்கழிவு மேலாண்மையை அமைத்து செயல்படுத்த வேண்டும் என திருப்பூரில் மதிமுக மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்ட மதிமுக சார்பில் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. பொங்கலூர் பகுதியில் திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் கலந்து கொண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள அறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாடு குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் புத்தர்ச்சல் மணி, மாநில இளைஞரணி துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன், புறநகர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் பழனிசாமி மற்றும் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், ஒன்றிய பகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ், திருப்பூர் மாநகராட்சியின் சார்பில் செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டில் திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் ஆயிரக்கணக்கான மதிமுக சொந்தங்களை கலந்து கொள்ள செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். முக்கியமான தீர்மானமாக ஊத்துக்குடி ஒன்றியத்திலே இன்றைக்கு திருப்பூரிலிருந்து கொண்டு வருகின்ற திடக்கழிவுகளெல்லாம் கொட்டி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறார்கள். அதை அப்புறப்படுத்த வேண்டும். திடக்கழிவு மேலாண்மையை திருப்பூர் மாநகராட்சி உரிய முறையிலே ஏற்று நடத்த வேண்டும் என்பதை எங்கள் தீர்மானத்திலே இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். அதுபோலவே இன்றைக்கு துரை வைகோ அவருடைய செயல்பாடுகளை பாராட்டியும் வைகோ அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டியும் தீர்மானங்கள் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கின்றோம். 117வது அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழாவினை திருச்சியிலே சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்குண்டான உரிய பங்களிப்பை மாநகர் மாவட்டம் அதுபோலவே திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்டமும் இணைந்து அருமையான முறையிலே அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நிர்வாகிகள் செயல்வீரர்கள் கூட்டத்தை அருமையான முறையிலே இன்றைக்கு நடத்தியுள்ளோம். கரூர் தாந்தோன்றி மலை பகுதியில் பாலியல் தொழில் நடத்தி வந்த பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டத்திற்கு ஜவுளி தொழில் நிறுவனத்திற்கு பணிக்கு வரும் அப்பாவி பெண்களை குறிவைத்து அதிக சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஒரு கும்பல் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருவதாக கரூர் மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் தாந்தோன்றிமலை ஊரணிமேட்டு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தியது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பாஜக உள்ளாட்சி பிரிவு மாவட்ட தலைவர் ரகுபதி பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்தது உறுதி செய்யப்பட்டது.
இதனையடுத்து ரகுபதி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சீனாவில் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். சீனாவின் குயிங்காங் மாகாணத்தில் உள்ள மஞ்சுள் ஆற்றின் மீது மிகப்பெரிய ரயில்வே பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாலம் கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென பாலம் இடிந்து விழுந்தது. இதில் பாலத்தின் மீது இருந்த 16 தொழிலாளர்கள் ஆற்றில் விழுந்தனர். இது குறித்து மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் விரைந்து வந்த மீட்பு படையினர் மஞ்சள் ஆற்றில் இருந்து 12 பேரின் சடலங்களை மீட்டனர். மேலும் 4 பேர் மாயமாகி உள்ளனர். அவர்களை ஹெலிகாப்டர் மற்றும் படகு மூலம் தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு அந்நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் வயிறும் நிறைகிறது, அறிவும் வளர்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை திரும்ப பெற வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். பீகாரில் தேர்தல் திருட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். கட்சி ஆரம்பித்து விட்டோம் என்பதற்காக முதலமைச்சரை வசைபாடுவதா? விஜய்க்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.